சீனரி வரைகிறது எப்படின்னு பார்க்கலாம். படத்துக்கு என்னென்ன தேவையோ இனிமே அந்த தனித்தனியா நான் செஞ்சு பார்த்தாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லாண்டிங் லைன்ஸ் ஆகட்டும், மவுண்டன், கிளவுட், டெம்பிள், இங்க இருக்கு டெம்பிள், அப்புறம் லாங் டிஸ்டன்ஸ் கோகனட் ட்ரீ, தூரத்தில் இருக்கக்கூடிய தென்னைமரம், அப்புறம் கிட்ட தென்னைமரம் எப்படி வரைகிறது, ஹவு டு ட்ரா கோகனட் ட்ரீ. புஷஸ்க்கு நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க மவுண்டன் மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு புஷஸ் ஈஸியாக வரும். அது கூட ஸ்லாண்டிங் லைன் தேவைப்படும். ஸோ ஸ்லாண்டிங் லைன்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் ஆகுது. ஸோ பேசிக் டிராயிங்ல இந்த மாதிரி லைன்ஸ் கர்வ்ஸை வச்சு மிகப்பெரிய சீனரியே கூட நம்ம பண்ணலாம். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம அடுத்தடுத்து பண்ண முடியும். ஸோ ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ங்கிறத நம்ம பார்க்கலாம். லேண்ட் லெவல், இது மவுண்டன் லெவல், இது ஸ்கை லெவல். ஸோ அந்தந்த டிஸ்டன்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் இன்னும் அழகாக கிடைக்கும். இந்த ஸ்லீப்பிங் லைனை நீங்கள் கொஞ்சம் மேலே ஏற்றிட்டாலோ மவுண்டன் மேலே போயிடும். மவுண்டன் மேலே போச்சுன்னா ஸ்கை கம்மியாகிடும். நல்லா இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஸ்கை அதிகமாக காமிச்சாலும், ஸ்கை வந்து எவ்வளோ ப்ராடாக அகலமாக காமிச்சாதான் பிக்சர் பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கும். அப்புறம் லாங் டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஸ்டெப் 2 பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் புஷஸ் லைன்ஸ் இங்கே இருக்கு. இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா அதே தான், ஸ்லீப்பிங் லைன், அப்புறம் சிங்கிள் லைன். இங்கே இருக்கிற டபுள் லைன் இல்லாமல் சிங்கிள் லைன். ஃபைனல் ஸ்டெப் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். வே ரோடு பாருங்கள், அப்படி வேல போய் உள்ளே போய் லாங் டிஸ்டன்ஸ் போகும். இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லைனை நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் நல்லா வரும். ஸோ அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் தான் அந்த லைன் வரணும். இதுக்குள்ளே தான் அந்த லைன் வரணும். இந்த லைனை ப்ராக்டிஸ் பண்ணாலே இந்த லைன் ஈஸியாக வந்துடும். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.